இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். நீ மட்டும் இங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க, ஆனா நான் இங்க எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு உயிர் உள்ள போனமா இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க. மனிஷா, எது நடந்தாலும் அது அந்த இறைவனோட விருப்பப்படிதான் நடக்கும். இங்க யாருமே உன்னோட சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நினைக்கவே இல்ல. இது எல்லாமே அந்த கடவுளோட லீல. இதெல்லாம் அந்த கடவுள் செயல்னு மனசு தேத்துக்கிட்ட உன்ன மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது. எனக்கு நடந்த இந்த அநியாயத்துக்கு என் உடம்பெல்லாம் எரியுது. எனக்குள்ள எரியற அந்த நெருப்பால யாரையாவது ஒருத்தர் பலி வாங்கினாதான் என் கோபமும் குறையும், என்னோட ஆத்திரமும் அடங்கும். என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமா இருந்தா ஒருத்தரையும் நான் சும்மா விட போறதில்ல. அதுல முதல் ஆளா பலியாக போறதே அரவிந்தா ஆன்டி தான். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க மனிஷா? மித்ரா கூட எனக்கு கல்யாணம் நடக்கலன்னு தினம் தினம் அழுதுகிட்டு இருந்த. என்னோட கண்ணீரை அவங்க பெருசா எடுத்துக்கல. அழும் போது என் கண்ணீரை தொடக்கணும்னு கூட அவங்க நினைக்கல. அப்புறம் இன்னைக்கு அவங்க என்னோட அம்மாவையே கொண்டு இருக்காங்க. எனக்கு இவ்ளோ பெரிய துரோகத்தை செஞ்ச அந்த அரவிந்த ஆண்டிய நான் எப்படி மன்னிப்பேன்? எப்படி நான் அவங்கள சும்மா விடுவேன்? தப்பு மனிஷா, நீ ரொம்ப தப்பு பண்ற. இவ்ளோ நாளா உன்னை அரவிந்தா ஆண்டி பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டதுக்கு இதுதான் நீ காட்டுற நன்றியா? என்ன வேற என்ன செய்ய சொல்ற லட்சுமி? எனக்கு நடந்த அநியாயத்துக்கு எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். நான் இழந்த விஷயத்துக்கு எனக்கு நஷ்ட ஈடு கிடைச்சே ஆகணும். அந்த நஷ்ட ஈடை யார் கொடுக்க போறா? உனக்கு என்ன வேணும் மனிஷா? நீ எந்த விதமான நஷ்ட ஈடை எதிர்பார்க்கற? என்ன கேட்டாலும் கொடுத்துருவியா? சொல்லு. என்னால கொடுக்க முடியும்னா கண்டிப்பா நான் அதை கொடுக்கறேன். ஆனா அதுக்கப்புறம் அரவிந்தா ஆண்டி மேல நீ எந்த பழியும் சுமத்தக்கூடாது. அவங்களுக்கு நீ எந்த ஒரு கெடுதலையும் ஏற்படுத்தக்கூடாது. அப்ப சரி லட்சுமி. நீ உன் புருஷன் மித்ராவோட வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா போயாகணும்.